Hi, next வந்து ஒரு aari work blouse start பண்ணிருக்கேன். எப்படி பண்ணிருக்கேன் அப்படினா first வந்து 3 lines வந்து zari thread வந்து போட்டுருக்கேன். அப்புறமா வந்து ஒரு லைன் வந்து full வந்து sugar bead வந்து லோட் பண்ணிருக்கேன். செகண்ட் லைன் எப்படி பண்ணிருக்கேன் அப்படினா அந்த embossed bead loading அந்த ஸ்டிட்ச் தான் வந்து போட்டுருக்கேன். இது வந்து ஆல்ரெடி நீங்க வந்து பாத்திருப்பீங்க, ஒரு வீடியோ பண்ணிருப்பேன் எப்படி பண்ணனும் அப்படினு. தெரியாதவங்க வந்து அது வந்து செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வந்து மறுபடியும் வந்து சுகர் பீட் வந்து ஒரு லைன் வந்து ஃபுல்லா கொடுத்திருக்கேன். அப்புறமா சிம்பிளா வந்து இந்த ஃப்ளவர் பேட்டர்ன் வந்து நெக்ஸ்ட் லைன் வந்து கொடுத்திருக்கேன். மறுபடியும் சுகர் பீட், அப்புறமா 3 mm சுகர் பீட் வந்து கொடுத்து நெக்ஸ்ட் மறுபடியும் ஒரு ஃப்ளவர் டிசைன் இந்த மாதிரி கொடுத்து வந்து ப்ளவுஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கேன். புட்டான்ஸ் வந்து சேம் அதே ஃப்ளவர் டிசைன்ல தான் வந்து கொடுத்திருக்கேன். இது வந்து ஒரு வெட்டிங் பிளவுஸ். saree வந்து ஃபுல்லா வந்து ஒர்க் இருக்கனால பிளவுஸ் வந்து பிளைனா எடுத்து கொடுத்திருந்தாங்க. அப்பதான் வந்து போட்டிருக்க ஒர்க் வந்து ஓரளவு நல்லா தெரியும் அந்த மாதிரி கொடுத்திருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பண்ணியிருக்கேன். இது வந்து வீடியோ வந்து நான் எடுக்கல, ஃப்ரெண்ட் எனக்கு வந்து இதே மாடல்ல தான் வந்து பண்ண போறேன். அது வந்து எப்படி பண்ண போறேன் அப்படின்னு வந்து ப்ராப்பரா வந்து நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் நெக் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணி வந்து பண்ண போறேன். ஃப்ரண்ட் நெக் வந்து ஆல்ரெடி வந்து மார்க் பண்ணி இந்த மாதிரி வச்சிருக்கேன். ஆல்ரெடி பிளவுஸ் மார்க்கிங் வீடியோ வந்து சேனல்ல போட்டிருக்கேன். பார்க்காதவங்க வந்து செக் பண்ணி வந்து பாருங்க. ஃபர்ஸ்ட் 3 லைன்ஸ் வந்து இப்போ ஜரி த்ரெட் தான் வந்து போட போறேன். த்ரீ லைன்ஸ் வந்து ஜரி த்ரெட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி தான் வந்து வந்திருக்கு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு லைன் வந்து சுகர் பீட் தான் வந்து கொடுக்க போகிறேன். சுகர் பீட் வந்து போட்டு வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் லைன் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த பைப்பிங் த்ரெட் தான் வந்து எடுத்திருக்கேன். இதை வந்து இந்த கம் வந்து யூஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணி அப்புறமா வந்து எம்போஸ்ட் பீட் லோடிங் தான் வந்து கொடுக்க போறோம். இப்போ வந்து இதை வந்து பேஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி தான் வந்து பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்ணி முடிஞ்ச அப்புறம் லைட்டாக இது காஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து அப்புறமா ஸ்டிச் வந்து போட வந்து ஸ்டார்ட் பண்ணணும். பண்ணது வந்து இது காஞ்ச அப்புறம் இந்த மாதிரி தான் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். எம்போஸ் பீட் லோடிங் தான் வந்து பண்ணிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து 3 பீட் தான் வந்து லோட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி 3 பீட் வந்து லோட் பண்ணிட்டு ஸ்லாண்டிங்கில் இந்த மாதிரி வந்து கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து 4 பீட் வந்து கொடுக்கணும். இதே மாதிரி தான் வந்து ஃபுல்லாக வந்து நான் லோட் பண்ணி வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். எம்போஸ்ட் பீட் லோடிங் வந்து இந்த மாதிரி தான் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கேன்.
நெக்ஸ்ட் என்ன லைன் பண்ண போகிறேன் அப்படின்னா நார்மலாக வந்து ஒரு லைன் வந்து சுகர் பீட் தான் வந்து கொடுக்க போகிறேன். சுகர் பீட் வந்து லைன் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃப்ளவர் டிசைன் தான் வந்து கொடுக்க போகிறேன். சுகர் பீட் லைன் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 3mm பீட் தான் வந்து கொடுக்க போகிறேன். 3mm பீடுக்கு அப்புறம் மறுபடியும் சுகர் பீட் கொடுத்து ஃப்ளவர் டிசைன் கொடுக்க போகிறேன். அது வந்து பார்க்குறதுக்கு வந்து சூப்பராக இருக்கும். ஃப்ரண்ட் நெக் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பார்க்குறதுக்கு எந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி தான் வந்து வந்திருக்கு. ஆல்ரெடி நான் இது வரைக்கும் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஃப்ளவர் வந்து கொடுக்குறதாட்டு ஃபுல்லாக முடிச்ச அப்புறம் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் வந்து வந்திருக்கு. நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஹேண்ட் வந்து பண்ணியிருக்கேன். அது எந்த மாதிரி பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த மாதிரி தான் வந்து பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து 3 லைன்ஸ் வந்து ஜரி த்ரெட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறமா வந்து சுகர் பீட் 3mm சுகர் பீட் வந்து கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா வீட் பீடு யூஸ் பண்ணி ஜிக்ஸாக் மாடலை வந்து கொடுத்து அதோட சென்டரில் வந்து இது மாதிரி ஒரு கோல்டு கலர் ஸ்டோன் வந்து பேஸ்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து மறுபடியும் வந்து சுகர் பீடு வந்து கொடுத்துருக்கேன். அப்புறமா பைப்பிங் த்ரெட் வந்து யூஸ் பண்ணி அந்த எம்போஸ் பீட் லோடிங் வந்து கொடுத்துருக்கேன். 3 பீடு வச்சு தான் வந்து அந்த லோடிங் வந்து கொடுத்துருக்கேன். அப்புறமா வந்து மறுபடியும் வந்து ஒரு சுகர் பீட் லைன் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் மறுபடியும் 3mm சுகர் பீட் வந்து கொடுத்துட்டு ஒரு ஃப்ளவர் டிசைன் வந்து கொடுத்துருக்கேன். அதோட சென்டரில் வந்து குந்தன் ஸ்டோன் வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன். மறுபடியும் வந்து சுகர் பீட் லைன் கொடுத்து வந்து இந்த செட்டை வந்து இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அப்புறமா இந்த அளவு ஒரு கேப் வந்து விட்டுட்டு அதில் வந்து சுகர் பீடு யூஸ் பண்ணி ஒரு பெரிய ஃப்ளார் வந்து கொடுத்துருக்கேன். அதை சுற்றி வந்து சின்ன சின்ன ஃப்ளார் வந்து அங்கங்கே கொடுத்து வந்து இந்த கேப்பை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு மறுபடியும் மேலே வரும்போது மறுபடியும் வந்து சுகர் பீட் கொடுத்து ஃப்ளவர் டிசைன் கொடுத்து அதோட சென்டரில் வந்து கோல்டு கலரில் வந்து ஸ்டோன் வந்து பேஸ்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். அப்புறமா சுகர் பீட் வந்து லைன் கொடுத்து மேலே வந்து 3mm சுகர் பீட் கொடுத்து இந்த ஷேப்பில் வந்து ஃபுல்லாக வந்து புட்டான்ஸ் மாதிரி வந்து போட்டிருக்கேன். அப்புறம் ப்ளவுஸோட மேலே வந்து ஃபுல்லாக எப்படி கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஃப்ளவர் டிசைனாக குந்தன் ஸ்டோனை வந்து யூஸ் பண்ணி இந்த ஹேண்ட் வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஹேண்ட் வந்து ரெண்டுமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பார்க்குறதுக்கு வந்து இந்த மாதிரி தான் வந்து லுக் வந்து வந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ண அப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு வந்து காமிக்கிறேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள். ஏன்னா ப்ளவுஸ் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு வந்து நான் இந்த வீடியோவில் வந்து ஆட் பண்ண போகிறேன். அப்புறமா ஃபைனல் அவுட்புட் எப்படி இருக்குது அப்படின்னு வந்து காமிக்கிறேன். ஃப்ரண்ட் நெக் தான் வந்து இப்போ வந்து மடிச்சு வந்து போட்டிருக்கோம். ஃப்ரண்ட் நெக்கு அதோட லைனிங் போட்டிருக்கோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கரெக்டான மெஷர்மெண்ட் ப்ளவுஸில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்து அந்த லென்த்தை வந்து மெஷர் பண்ணி மார்க் பண்ணி கட் பண்ணி எடுக்க போகிறோம். ப்ளவுஸ் வந்து 14 இன்ச்சு வந்து தான் நமக்கு வந்து தேவை. நம்ம வந்து ஸ்டிச்சிங் எல்லாம் சேர்த்து வந்து 16 இன்ச்சு வந்து மெஷர் பண்ணி கட் பண்ணி வந்து எடுக்க போகிறோம். கழுத்தோட விரிவு வந்து 2 இன்ச்சு தேவை. அதை வந்து மார்க் பண்ணணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா கழுத்தோட ஹைட் வந்து நமக்கு 6 இன்ச்சு வந்து தேவைப்படுது. ஸோ அதை வந்து அது மாதிரி மார்க் பண்ணணும். அப்புறமா என்ன பண்ணோம் அப்படின்னா ஃப்ரண்ட்ல வந்து பட்டை அந்த மாதிரி வந்து அளந்து வெட்டுவோம். அது எப்படி அளக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு 4 இன்ச்சு, அப்புறமா வந்து 3 இன்ச்சு, அதுக்கப்புறம் 3.5 இன்ச்சு இந்த மெஷர்மெண்ட்ல தான் வந்து அதை வந்து அளந்து கட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து உடம்போட அகலம் எவ்வளோ அப்படி பார்த்து அதை வந்து நீட்டாக லைன் போட்டு வச்சுட்டு ஆர்ம் ஹோல் வந்து எவ்வளோ இருக்கு அப்படின்னு வந்து மெஷர் பண்ணி அதை வந்து மார்க் பண்ணி ஆர்ம் ஹோலை வந்து கட் பண்ணி வந்து எடுப்போம்.
கட் பண்ணி எடுத்த அப்புறம் இப்போ ஹேண்டை தான் வந்து ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கோம். ஹேண்டை வந்து இது மாதிரி மறுபக்கமாக திருப்பி வந்து லைனிங்கோட வந்து அட்டாச் பண்ணி ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்டிச் போடணும். அப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா அதை அப்படியே திருப்பி மறுபக்கமாக நல்ல பக்கத்தில் வந்து இன்னொரு ஸ்டிச்சை வந்து போடணும். அது போட்ட அப்புறம் பார்க்கறதுக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்கு. ஸ்டிச் பண்ணி முடிச்ச அப்புறம் பார்க்கறதுக்கு ரொம்ப நீட்டா அழகா வந்து வந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து பேக் நெக் தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கோம். பேக் நெக்கை வந்து லைனிங்கோட அட்டாச் பண்ணி அதோட ஆர்ம் ஹோலை வந்து ஃபர்ஸ்ட் வந்து அடிக்கணும். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த கழுத்தை வந்து அதே ஷேப்ல லைனிங் வந்து திருப்பி வச்சு அந்த மாதிரி வந்து அடிக்கணும். அடிச்சுட்டு அதை வந்து கட் பண்ணி எடுத்து மறுபடியும் லைனிங்கை திருப்பி அந்த நல்ல பக்கத்துல வந்து ஸ்டிச் வந்து அழகா நீட்டா வர்றது மாதிரி ஒரு தையல் வந்து போடணும். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் நெக் தான் வந்து ஸ்டிச் பண்ண போறோம். ஃப்ரண்ட் நெக் வந்து ஆல்ரெடி கட் பண்ணி வச்சிருக்கதை வந்து பேக் சைடு வந்து இது மாதிரி ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அப்புறமா நல்ல பக்கம் வந்து திருப்பி வச்சு மறுபடியும் ஒரு ஸ்டிச் வந்து போடணும். ஃப்ரண்ட் நெக் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்ச அப்புறம் பார்க்கறதுக்கு வந்து லுக் வந்து இந்த மாதிரி தான் வந்து வந்திருக்கு. ப்ளவுஸ் வந்து ஒரு வழியா கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பார்க்கறதுக்கு லுக் எந்த மாதிரி இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி தான் வந்திருக்கு. எக்ஸ்ட்ரா வந்து இந்த ஹேண்டோட எண்டில் இது மாதிரி பீட்ஸ் மட்டும் வந்து எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்கேன். ப்ளவுஸ் வந்து ஓவராலாக லுக் வந்து பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்குது. பேக் நெக்கு இந்த மாதிரி வந்து வந்திருக்கு. ஹேண்ட் எப்படி இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி தான் வந்திருக்கு. ஃப்ரண்ட் நெக்கு இந்த மாதிரி தான் வந்து வந்திருக்கு. லாஸ்ட்ல என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா இது மாதிரி ரோப் போட்டு அதுக்கு வந்து சேம் கலர்ல ஒரு ஹேங்கிங்ஸ் வந்து வாங்கி வச்சிருக்கேன். ஸோ இதுதான் வந்து இதுல வந்து மாட்ட போறேன். இந்த பிளவுஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்க. இது எப்படி இருக்கு அப்படின்னு வந்து கமெண்ட் பண்ணுங்க. பாய்.